53 பேர் தான் வேலை வாய்ப்புக்கு கூப்பிடுறாங்க ஒரு தனியார் ஆலையில. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடியிருக்காங்க. அது ஒன்னே எக்ஸாம்பிள். அந்த பணி சுமை என்ன அப்படின்னு ஆராய்ந்து அவங்களுக்கு என்ன அந்த கஷ்டம் என்பதை கவர்மெண்ட் அதை சரி செய்யணும். தீபாவளி வந்தா மழை வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை சரியான ஒரு இடத்துக்கு கூட கொண்டு போய் ஸ்டாக் வைக்க முடியாத அளவு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு கேள்விக்குறியான ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருக்கு. இல்ல, மக்களுடைய கோரிக்கை வாக்குறுதிகள் நிறைவேற்றல, போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நேற்று கிருஷ்ணகிரியில ஒரு நிகழ்வு பாத்தீங்களா? 53 பேர் தான் வேலை வாய்ப்புக்கு கூப்பிடுறாங்க ஒரு தனியார் ஆலையில. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடியிருக்காங்க. அது ஒன்னே எக்ஸாம்பிள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாதுங்க. அதுதான் மெயின் இஷ்யூவா இருக்கு. நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணும். அதன் மூலம் யங்ஸ்டர்ஸ்க்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாகணும். நமது விவசாயம் நல்லபடியாக இருந்தாதான் கிராமத்து மக்கள் நல்லா இருக்க முடியும், தொழில்கள் நல்லா இருக்கணும், நெசவு நல்லா இருக்கணும். இதுல எல்லாம் எந்த அரசு கவனம் செலுத்துதோ மக்கள் விரும்புகின்ற ஒரு மகத்தான கூட்டணியை இந்த முறை நாங்க அமைப்போம். தமிழ்நாடை எல்லா விதத்திலும் முன்னேற்றுவதுதான் எங்களோட ஒரே எண்ணம். ஆமாங்க. இல்ல, அது ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க அப்படி கிடையாது. யாரோ ஒரு 2 பேர் இறந்திருக்காங்க. அவங்க ஆழ்ந்த இரங்கலை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சொல்லிட்டேன் அன்னைக்கே. இருந்தாலும் அந்த பணி சுமை என்ன அப்படின்னு ஆராய்ந்து அவங்களுக்கு என்ன அந்த கஷ்டம் என்பதை கவர்மெண்ட் அதை சரி செய்யணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாள் அதை சரி பண்ணிட்டாங்க. ஓய்வு கொடுக்குறாங்க, ஷிஃப்ட் டைப்ல எல்லாரையும் மாற்றி அனுப்புறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. அதனால ஒரு 2 பேர் மரணம் அது இந்தியா முழுக்க பிரதிபலிச்சிருக்கு. அதனால இனி அது வராதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவங்க தெளிவாக அதுக்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினம். அதற்கு பிறகு வருகின்ற சில முக்கியமான தினங்கள். அதற்காக அது முடிஞ்சு ஒரு டேட் கேளுங்க, தருகிறோம் என்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த டேட் மாறி இன்னொரு நாள் அவங்க கொடுக்கறப்போ உறுதியாக அவங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்று நான் நம்புறேன். நெல்லுல 22% ஈரப்பதம் இருப்பதை தவிர்த்திருக்காங்க மத்திய அரசு. இது தமிழக விவசாயிகளை பெரிய பாதிக்கும். பிரதமரோட அந்த அறிவிப்பு பெரிய இல்ல, நம்ம வெறும் பிரதமர் அறிவிப்பை மட்டும் பார்க்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு, தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இதுல இருக்கு. ஒரு நெல் மணியை இன்னைக்கு உற்பத்தி செய்து லாரியில வச்ச மூட்டை வச்ச மாதிரியே இருக்கு. தீபாவளி வந்தா மழை வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை சரியான ஒரு இடத்துக்கு கூட கொண்டு போய் ஸ்டாக் வைக்க முடியாத அளவு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு கேள்விக்குறியான ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலை மாறணும்ன்றதான் என்னுடைய கோரிக்கை. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் அவங்க விளைவிச்ச பொருளுக்கு உரிய விலையும் இல்லை. எங்கேயுமே அது ஸ்டோரேஜோ ஒரு கோல்டு ஸ்டோரேஜோ இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. இதெல்லாமே மாறணும். அதனால கவர்மெண்ட், மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் மேல கவனம் செலுத்தி அவங்க குறைகளை நீர்க்க வேண்டியது கட்டாயம் கடமை. திமுக மூத்த அமைச்சர் கைபெரியசாமி மகள் வீட்டில் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நெருங்கும். நான் ஒண்ணுதாங்க சொல்வேன், கேப்டன் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வரும். உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். யாருமே இதுல விதிவிலக்கும் இல்லை, யாருக்கும் எந்த சலுகைகளும் கிடையாது. அதனால இன்னைக்கு இடி ரைடு, அதுவும் ஜிஎஸ்டி ரைடு, இடி ரைடு இல்ல ஜிஎஸ்டி ரைடு வந்திருக்காங்க. அப்போ என்ன அங்க உள்ள ஆக்சுவலி ஜிஎஸ்டி அவங்க கட்டினாங்களா இல்லையா என்று பல்வேறு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது பெரியசாமி அவர்களும் அவங்க மகளும் தானே ஒழிய எதுவுமே தெரியாம நானும் நீங்களும் அதை பத்தி பேச முடியாது. அதான் சொல்லியிருக்கேன், ஜனவரி 9 எங்க மாநாட்டில தான் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம்.